பழனியில் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டு அதனை தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த திருமஞ்சன பண்டாரம் சண்முகம் பாதுகாத்து வைத்திருந்த செப்பேட்டை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி செய்தியாளர்களிடம் கூறும்போது, இச்செப்பேடு ஆயிர வைசியர் சண்முகம் தம் குடிகளின் கேதி மோட்சத்திற்காக உருவாக்கப்பட்டது. 3 கிலோ எடையும் 49 சென்டிமீட்டரும் 30 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதாக உள்ளது. இச்செப்பேடு பழனி மலைமுருகன் கோவிலுக்கு திருமஞ்சனம் பில்வார்ச்சனை தினசரி விழா பூஜை செய்ய வேண்டி பழனியில் வசிக்கும் செவ்வந்தி பண்டாரத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்த திருமஞ்சன கட்டளை விரிவாக கூறுகிறது. இச்செப்பேடு கிபி 14ஆம் நூற்றாண்டில் சோபகிருது ஆண்டு தை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பூச நாளில் பெரிய நாயகி அம்மன் சன்னதி முன்பாக எழுதி வெளியிடப்பட்டுள்ளது. பழனி ஸ்தானிகம் சின்னோப நாயக்கர், புலிப்பாணி, பழனி கவுண்டர் ஆகியோரை சாட்சியாக வைத்து எழுதப்பட்டுள்ளது. செப்பேட்டில் 518 பேர் கையொப்பமிட்டுள்ளனர். செப்பேட்டின் முகப்பில் விநாயகர், கைலாசநாதர், பெரிய நாயகி அம்மன், முருகன், செவ்வந்தி பண்டாரம், ஆயிர வைசியரின் சின்மான செக்கு ஆகியவை கோட்டுருவமாக வரையப்பட்டுள்ளன. தொடர்ந்து முருகனின் புகழ் 5 பாடல்களில் பாடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.